إن الحمد لله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது தலைப்பு ரமதானில் பாக்கியவான்கள் யார்? ரமதானை நாம் மிகவும் நெருங்கிவிட்டோம். இன்னும் சில நாட்களில் நாம் ரமதானை அடையவிருக்கின்றோம். எனவே அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, உண்மையில் ரமதானில் பாக்கியவான்கள் யார் என்ற இந்த தலைப்பை பொறுத்தவரையில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை ரமதானுக்காக தயார்படுத்திக் கொள்வதற்குரிய ஒரு தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் கவனமாக சொல்லப்படுகின்ற செய்திகளை நாம் கேட்டு செயல்படுத்துவதற்கு நாம் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தி, இது முஸ்லிமிலே பதிவாகிறது, 2664. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல் முஃமினுல் கவியு ஹைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் தஈஃப். பலவீனமான மூமினை விட பலமிக்க மூமின் சிறந்தவனும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியவனும் ஆவான் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள். வஃபி குல்லின் ஹைர், ஒவ்வொருவரிலும் நலவு இருக்கிறது. பலமான மூமினிலும் பலவீனமான மூமினிலும் நலவு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரியவனாக பலமிக்க மூமின் இருக்கிறான். அடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் சில முக்கியமான வழிகாட்டல்களை தருகிறார்கள். இது நாம் ரமதானுடைய இந்த காலத்துக்கும் மிக பொருத்தமானது. எஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉ, உமக்கு எது பயனளிக்கிறதோ அதில் நீங்கள் பேர் ஆர்வம் கொள்ளுங்கள். உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களில் நீங்கள் பேர் ஆர்வம் கொள்ளுங்கள். எனவே ரமதான் நமக்கு மிகப்பெரிய பயனை தரக்கூடியது. ரமதான் என்பது நமக்கு மிகவும் பயனுள்ள ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பயனுள்ளவைகளில் நீங்கள் பேர் ஆர்வம் கொள்ளுங்கள். எஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉ. அடுத்து சொல்லித் தருகிறார்கள், வஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்ற மிக முக்கியமான வழிகாட்டல் இந்த ஹதீஸிலே தரப்படுகிறது. எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, நாம் இந்த ரமலான் மாதத்தை நல்ல முறையில் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் உதவி தேட வேண்டும். வஸ்தஇன் பில்லாஹ். நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன், ஒவ்வொரு ரக்அத்திலும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம், நாம் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, வஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அடுத்து வலா தஅஜிஸ், எனக்கு முடியாது என்ற அந்த தோல்வி மனப்பான்மையை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். எனக்கு முடியாது, எனக்கு இது சாத்தியமில்லை, எனக்கு இது ஒரு இயலாத விடயம் என்ற இப்படியான அவநம்பிக்கைகளை ஏற்படுத்தக்கூடியவன் ஷைத்தான்.
எனவே நல்ல காரியங்கள் நல்ல விடயங்கள் என்று வருகின்ற போது என் அருமையான சகோதரர்களே, அதில் நாம் பேர ஆர்வம் கொள்வது, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது, நாம் தோல்வி மனப்பான்மையை முழுமையாக நம்மை விட்டு நீக்கி விடுவது, இது எனக்கு முடியாத காரியம் அல்ல. ஏன் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? அல்லாஹ் எந்த மூமினை விரும்புகிறான்? பலமிக்க உறுதிமிக்க மூமினை அல்லாஹ் விரும்புகிறான். எனவே அருமையான சகோதரர்களே, இங்கு சொல்லப்படக்கூடிய இந்த ஈமானிய வலிமை என்பது மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஈமானிய வலிமை எம்மை என்ன செய்யும் என்றால், நற்செயல்களின் பக்கம் வேகமாக நகர்த்தும், நன்மையான காரியங்களின் பக்கம் நம்மை வேகமாக நகர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் இந்த ரமதானில் பாக்கியமிக்கவர்களாக, பாக்கியவான்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்வதற்கு இந்த செய்தி மிக முக்கியமான வழிகாட்டல்களை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் எண்ணி பாருங்கள் என் அருமையான சகோதரர்களே, நாம் துனியாவுடைய விஷயங்கள் என்று வரும்போது நமது சக்தியை நாங்க எவ்வளவு கொடுக்கிறோம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். உலக விஷயங்கள் என்று வரும்போது நாம் மேக்சிமம் என்ன செய்யறோம்? நாம் நமது சக்தியை கொடுக்கின்றோம், நமது உழைப்பை கொடுக்கின்றோம், நமது பங்களிப்பை கொடுக்கின்றோம். ஆனால் தீன் என்று வருகின்ற போது நாம் எவ்வளவு கொடுக்கின்றோம்? தீன் என்று வருகும் போது நாம் நமது சக்தியில், நமது உழைப்பில், நமது பங்களிப்பில் எவ்வளவு கொடுக்கின்றோம்? இப்ப குர்ஆனை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை இடங்கள்ல வருகிறது? எப்படி வருகிறது? ஹுதில் கிதாப பிகுவா, நீங்கள் வேதத்தை உறுதியாக என்ன செய்ய? பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். குவா, சக்தி என்ற வார்த்தை எத்தனை இடங்கள்ல குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். குவா, சக்தியை அல்லாஹ் சொல்கிறான், உறுதியாக பற்றி பிடியுங்கள், பலமாக பற்றி பிடியுங்கள் என்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த ரமலானுடைய மாதத்துக்கு நாம் எவ்வளவு நமது உழைப்பை கொடுக்கணும், நமது சக்தி எவ்வளவு கொடுக்க போறோம், எவ்வளவு நாம் கொடுக்க போகின்றோம். ஏனென்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், மனிதன் எப்படி கை செய்தப்படுவான் என்றால், அதாவது யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாத்தி, எப்படி சொல்வானாம்? அல்லாஹ் சொல்கிறான் மறுமையில், எனது வாழ்வுக்காக நான் முற்படுத்தியவைகள் கை சேதத்துக்குரியவைகளாக இருக்கின்றனவே. அதுதான் வாழ்வு. லிஹயாத்தி, அங்குதான் உனக்கு தெரியும் இதுதான் உண்மையான வாழ்வு. அந்த வாழ்வுக்காக நான் முற்படுத்தியவைகள் இவ்வளவு குறைவாக இருக்கிறது, பாவங்களாக இருக்கின்றனவை என்று கை சேதப்படுவான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில, அதாவது இந்த தலைப்பிலே நாம் சொல்லக்கூடிய செய்திகள்ல, நாம் ரமதானில் பாக்கியவான்களாக மாற வேண்டுமாக இருந்தால் நாம் அல்லாஹ்விடத்தில் தூய்மையான உள்ளத்தோடு பிரார்த்திக்க வேண்டும். தூய்மையான உள்ளத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்திக்க வேண்டும். எதற்காக? ரமதானை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கு. என நீங்க பார்க்கலாம், ரமதானை வரவேற்பதில் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா? இப்ப ரமதானுடைய மாதத்தை வரவேற்பதில் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறார்களா? இப்ப இந்த உலகத்துல நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? ரமதானுடைய மாதம் வரும்போது இந்த உலகில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? அதிசயமான மாற்றங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபுத்திஹத் அப்வாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரகின் அந்த கதவுகள், வாயில்கள் மூடப்படுகின்றன. ஃபுத்திஹத் அப்வாபுர் ரஹ்மா, ரஹ்மத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. வசுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். இப்படியாக சுப்ஹானல்லாஹ் பெரும் மாற்றங்கள் நடக்கின்ற போது அது நமக்குள்ள எந்த ஒரு உணர்வையும் ஏற்படுத்தவில்லை என்றால், இந்த 11 மாதங்கள்ல இதுவும் என்ன ஒரு மாதம் போன்று சர்வசாதாரணமாக 12 மாதங்கள்ல இதுவும் ஒரு மாதம் என்ற ஒரு சாதாரண ஒரு உணர்வு தான் நமக்குள் இருக்கும் என்றால் நாம் இவ்வளவு பெரிய நஷ்டவாளர்கள். அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்கின்ற போது, படைத்த ரப்புல் ஆலமீன் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்கின்ற போது நமக்குள் அந்த தாக்கம் செல்வாக்கு செலுத்தவில்லை என்றால், நமக்குள் அதற்கான எந்த ஒரு ஆர்வம் முயற்சியும் இல்லை என்றால் நாம் எவ்வளவு பெரிய நஷ்டவாளர்கள்.
எனவே என் அருமையான சகோதரர்களே, அதாவது நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமது உள்ளங்களை பார்க்கிறான், நமது உணர்வுகளை பார்க்கிறான். எனவே அந்த அடிப்படையில அன்பிற்குரியவர்களே, முதல் விஷயம் என்ன? முதல் விஷயம் சொல்லுங்க. நாம் அல்லாஹ்விடத்திலே தூய்மையான உள்ளத்தோடு நாம் துஆ செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். இது இன்றைய நாட்களில் நமது முதன்மையான பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். நாம் சுஜூதில் கேட்க வேண்டும், நாம் தஹஜ்ஜுதிலே கேட்க வேண்டும். யா அல்லாஹ், ரமலான் மாதத்தை நல்ல ஆரோக்கியத்தோடு நான் அடைந்து, ரமலான் மாதத்தில் அமல்களில் நற்செயல்களில் நான் விரைந்து நான் என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். அதற்கு நீ எனக்கு அருள் பாலிப்பாயாக, நான் செய்கின்ற நற்செயல்களை என்னிடமிருந்து பொருந்திக் கொள்வாயாக என்ற இந்த துஆவை பிரதான துஆவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள்ல முதன்மையான பிரார்த்தனையாக ஆக்குங்கள். ஏனென்றால் நாங்கள் எப்ப பிரார்த்திப்போம் என்றால் உண்மையில் நமது உள்ளத்தில் ஆர்வம் இருந்தால் தான் கேட்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய துஆக்கள்ல ஒன்றுதான் வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தன் லீ ஃபி குல்லி கைர் என்று கேட்பாங்க. நபி அவர்கள், இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, நபி அவங்க ஒரு நீண்ட துஆல கேட்பார்கள். எப்படி என்றால் வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தன் லீ ஃபி குல்லி கைர், எனது வாழ்வை யா அல்லாஹ் நீ எப்படி ஆக்குவாயாக என்றால் ஒவ்வொரு நலவையும் நன்மையையும் அதிகம் அதிகம் செய்வதற்காக, அதிகம் அதிகம் செய்யக்கூடிய வாழ்வாக எனது வாழ்வை ஆக்கி விடுவாயாக. அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில ரமதானுடைய இந்த காலம் என்பது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று ஐயாமம் மஅதூதாத், ஐயாமம் மஅதூதாத், குறிப்பிட்ட சில நாட்கள், குறிப்பிட்ட சில நாட்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த நாட்கள் மிக வேகமாக எம்மை விட்டு நகரும். எனவே இதில் நாம் உண்மையில் பாக்கியவான்களாக வேண்டுமா? முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் தூய்மையான உள்ளத்தோடு பிரார்த்திக்க வேண்டும். அந்த பிரார்த்தனைகள்ல நாம் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், யா அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் இபாதத் செய்வதற்கும் எனக்கு உதவி புரிவாயாக, எனக்கு ரமலான்ல அருள் பாலிப்பாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, நாம் ரமலானில் பாக்கியவான்களாக மாற வேண்டுமா? இரண்டாவது மிக முக்கியமான விடயம் என் அருமை சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் நமது பாவங்களுக்கு தௌபா செய்து கொள்ள வேண்டும். நமது பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே எந்த ஒரு பாவம் விதிவிலக்கு இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் தூய்மையான உள்ளத்தோடு யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என்னை மன்னித்து விடுவாயாக, என்னை பாவங்களிலிருந்து பரிசுத்தப்படுத்தி விடுவாயாக, எனது உள்ளத்தை தூய்மையாக்கி விடுவாயாக. இப்படி என் அருமை சகோதரர்களே, நாம் தௌபாவோடு பரிசுத்தவான்களாக நாம் ரமலானுக்குள் நுழைய வேண்டும். ரமலானுக்குள் நாம் நுழைய வேண்டும். இந்த உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் தௌபாவை தள்ளி போடாமல் நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து பரிசுத்தமான நிலையில் நாம் என்ன செய்வது? நாம் ரமலானுக்குள் நுழைதல். எனவே இதில் நாம் கவனிக்க வேண்டிய இரண்டாவது விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தை நீங்கள் எடுத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற வாய்ப்புகளை பற்றி சொல்கின்ற போது, அதில் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற வாய்ப்புகளை பற்றி சொல்கின்ற போது நபி அவர்கள் 3 மிக முக்கியமான சந்தர்ப்பங்களை சொல்கிறார்கள். ரமலானுடைய மாதத்தில் 3 மிக முக்கியமான வாய்ப்புகள் அதிலே வருகின்றன. அதே போன்று இன்னும் சில ஹதீஸ்களை அந்த தலைப்பிலே நாம் பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, ஒருவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற 3 சந்தர்ப்பங்கள் ரமலான்ல. முதல் சந்தர்ப்பம், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் غفر له ما تقدم من ذنبه ومن قام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام ليلة القدر ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. இந்த 3 ஹதீஸை நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த 3லும் நபி அவர்கள் சொல்கிறார்கள், யார் ரமலானுடைய மாதத்தில் ஈமானுடனும் இஹ்திசாப் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தவராகவும் நோன்பிருப்பாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும்.
இரண்டாவது அந்த செய்தியில் யார் ரமலானுடைய இரவு காலங்களில் ஈமானுடனும் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தும் நின்று வணங்குவாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானுடனும் இஹ்திசாப் அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்தும் நின்று வணங்குவாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். என் அருமையான சகோதரர்களே, இதுல நபி அவர்கள் 2 நிபந்தனைகளை சொல்றாங்க. இது மிக முக்கியமானது. சும்மா நாங்க கடந்து போகக்கூடிய வார்த்தைகள் அல்ல இந்த ஈமான் இஹ்திசாப் என்ற வார்த்தை. நல்லா கவனிங்க, ரசூலுல்லாஹ் 2 வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒன்று வந்து என்ன? ஈமான், அடுத்து என்ன? இஹ்திசாப். இந்த 2ம் தான் என்ன செய்யும்? ஒருவரை பிரிக்கக்கூடிய இடம். எல்லோரும் நோன்பு ஈமானோடு, இங்க ஈமானுக்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் அறிஞர்கள்? ஈமானம் பில்லாஹி வ ரசூலிஹி, ஈமானம் பில்லாஹி வ ரசூலிஹி வ தஸ்தீகன் பி ஃபர்தியத்தி ஸியாம் வ மா அஅத்தல்லாஹு தஆலா லிஸ்ஸாயிமீன மின் ஜஸீலில் அஜ்ர். இதுதான் ஈமானுக்கு சொல்ற விளக்கம். என்ன? அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, தூதரை நம்பி கொண்டு, அல்லாஹ் நோன்பை என் மீது கடமையாக்கி இருக்கிறான், அல்லாஹ் என் மீது நோன்பை விதியாக்கி இருக்கிறான் என்பதை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு, அதற்கு அல்லாஹு தஆலா தயார்படுத்தி இருக்கக்கூடிய கூலியையும் நம்பி ஒருவர் நோன்பு இருக்கிறார், ஒருவர் நோன்பு நோக்கிறார். இரண்டாவது நிபந்தனை என்ன? இஹ்திசாப். இஹ்திசாப் என்று சொன்னால் என்ன? கூலியை அல்லாஹ்விடத்தில் தான் எதிர்பார்க்க வேண்டும். அதனுடைய நிறைவான கூலியை நாம் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டுமே தவிர நாம் முகஸ்துதிக்காக, பிறர் பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக அந்த நோன்பை ஆக்கிக் கொள்ளக்கூடாது, அமைத்துக் கொள்ளக்கூடாது. என சிலர் தான் ஒரு நோன்பாளி என்பதை, சிலங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும். நான் இன்று பட்டினி நோன்பு, நான் இன்று பட்டினி நோன்புன்னு சிலர் என்ன செய்யறது? சஹருக்கு சாப்பிடாம இருந்திருப்பார், நைட்ல சாப்பிடாம இருந்திருப்பாரா? நைட்ல நல்லா சாப்பிட்டு தான் இருப்பார். சஹருக்கு சாப்பிடலன்ற அந்த பட்டினி நோன்ப என்ன செய்யறது? அது பலர்கிட்ட சொல்லி முடிச்சிடுறது. புரியுது அவன் சொல்றது? எனவே என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி ஹதீஸ்ல வருது? நபி அவங்க வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுல உணவு எதுவும் இல்லைன்னா நான் இன்னும் நோன்போடு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வருவாங்க. சுன்னத்தா நோன்புகளை பற்றி எப்படி ஹதீஸ் வருகிறது? வீட்டில் எதுவும் இல்லையா, நான் இன்று நோன்போடு இருக்கிறேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் சௌமுல் விசால், தொடர் நோன்பு நோட்பதற்கு போட்டி போட்டான். தொடர் நோன்புட்டா எப்படி? அந்த நோன்பை பாத்தீங்கன்னா, அதாவது நோன்பு சஹர்ல ஆரம்பித்து மகரிப்ல முடியாது, அடுத்த நாள் சஹர்ல தான் என்ன செய்ய முடியும். இப்படி 1, 2, 3 இப்படி நாட்கள் தொடர்ந்து நோன்பு இருந்திருக்காங்க. தொடர் நோன்பு நபி அவங்க தடுத்தார்கள். நாங்க என்ன ஒரு சஹரு கொஞ்சம் சாப்பிடல, என்ன பட்டினி நோன்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி சௌமுல் விசால் நபி அவங்க தடுக்கின்ற அளவுக்கு சஹாபாக்கள் செஞ்சாங்க, அந்த நோன்பை நோட்பதில் ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில இந்த ஹதீஸ்ல 2 நிபந்தனைகள் சொல்லப்படுது. என்ன நிபந்தனைகள்? அதாவது ஈமான், இஹ்திசாப். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, அரஃபா நோன்புடைய சிறப்பு என்ன? அரஃபா நோன்புடைய சிறப்பு என்ன? 1 வருட 2 வருட பாவங்கள், 2 வருட பாவங்களுக்கு பரிகாரம். ஆஷுரா நோன்பு கடந்து சென்ற 1 வருட பாவங்களுக்கு பரிகாரம். ஆனா இந்த நோன்பு எப்படிப்பட்டது? இது கடமையான நோன்பு, ஃபர்த். அப்ப கடமையான நோன்பு இதுல ரசூலுல்லாஹ் சொல்லும் போது முன் செய்த பாவங்கள் என்றான், குறிப்பிட்டு சொல்லல, இவ்வளவு காலம் என்று சொல்லல, இத்தனை வருடங்கள் என்று சொல்லல. எப்படி ஹதீஸ்ல வருது? முன் செய்த பாவங்கள். சுப்ஹானல்லாஹ். முன் செய்த பாவங்கள் என்றால் அது எதுவரை போகும்? ஒரு பருவ வயதை அடைந்த போது அதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்க வரைக்கும் அது செல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பு இருக்கிறது. ஆனா 2 கண்டிஷன் இருக்குது. என்ன? ஈமான், இஹ்திசாப். இந்த 2 நிபந்தனைக்கு உட்பட்டு அந்த நோன்பு இருக்க வேண்டும். அப்ப நோன்பு என்ற இபாதத்தை நாம் சரியாக அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த முறையில் அந்த இபாதத்தை நாம் செய்ய வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இதுல மற்றொரு ஹதீஸ கவனிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த செய்தியும் நீங்க பாத்தீங்கன்னா புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல வரக்கூடிய ஒரு செய்தி தான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், 5 நேர தொழுகை, ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா, ஒரு ரமதானிலிருந்து மறு ரமதான், முகஃபிராத்துன் மா பைனஹுன்ன இதஜ்துனிபத்தில் கபாயிர் என்று வருகிறது. எப்படி என்றால், ஐவேளை தொழுகை இருக்குதானே, ஐவேளை தொழுகை என்பது
என்ன செய்கிறது? அது பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது. அதே போன்று ஜும்ஆ, ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா, அந்த இடைப்பட்ட நாட்கள்ல உள்ள பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது. அதே போன்று ஒரு ரமதான்ல இருந்து மறு ரமதான், ஒரு ரமதான்ல இருந்து மறு ரமதான் பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது. ஆனால் என்ன கண்டிஷன்? கண்டிஷன் என்ன? பெரும் பாவங்களை தவிர்த்து இருக்க வேண்டும். பெரும் பாவங்களை அவர் செய்யக்கூடாது. புரியுது அவன் சொல்றது? பெரும் பாவங்களில் அவர் ஈடுபடக்கூடாது. அவர் பெரும் பாவங்களில் ஈடுபடாமல் இருந்தால் என்ன நடக்கும்? இந்த ஹதீஸின் படி சொல்லுங்க. நன்மைகளின் மூலம் அவரது சிறு பாவங்கள் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். ஆனா நிபந்தனை என்ன? பெரும் பாவங்கள் அவர் செய்யக்கூடாது. பெரும் பாவங்கள் அவர் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் இதை குர்ஆனிலும் சொல்கிறான். குர்ஆன்ல நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா இதை சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையில என் அருமை சகோதரர்களே, நாம் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிபந்தனையாக இந்த நிபந்தனை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த பாவங்களிலிருந்து பரிசுத்தமாக நாம் ரமதானுக்குள் நுழைவது மாத்திரம் அல்ல, ரமதான் நான் சொன்ன வசனம், இன் தஜிதனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும். அப்ப நீங்க கபாயிர் பெரும் பாவங்கள் இருந்து நீங்க விலகிக் கொள்கின்ற போது என்ன செய்வோம்? உங்களுடைய சிறு பாவங்களையும் நாம் என்ன செய்வோம்? மன்னிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில இப்ப ரமதானுடைய காலம் அது நம்மை விட்டு விடை பெறுகின்ற போது நாம் எப்படி ரமதானுக்கு விடை கொடுக்க வேண்டும் என்றால், நாம் தூய்மையானவர்களாக, பாவங்களிலிருந்து பரிசுத்தமானவர்களாக. ஹதீஸ்ல எப்படி வருகிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பர்ல என்ன செய்யறாங்க? காலை வைக்கும் போது ஆமீன் சொன்ன ஹதீஸ் நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு எப்படி சொல்றாங்க? மன் அத்ரக ஷஹர் ரமதான், யார் ரமதான் மாதத்தை அடைந்தும் அந்த ரமதான் மாதம் அவனை விட்டு சென்று விடுகிறது, அவன் தனது பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் அவன் என்ன? நஷ்டம் அடைந்தவன், நஷ்டத்தை தழுவுவன், அவன் நாசத்தை தழுவட்டும் என்று போது அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் சொன்னாங்க என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் ரமதானில் பாக்கியவான்களாக நாம் மாற வேண்டுமா? நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் பாவ மன்னிப்பை பெற்று அந்த பாவ மன்னிப்போடு நாம் ரமதானுடைய மாதத்துக்குள் நுழைவது மாத்திரமல்லாமல் ரமதானில் மன்னிப்புடைய சந்தர்ப்பங்களை எல்லாம் நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். புரியுது அவன் சொல்றது? அப்ப இதுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இரவு வணக்கம். அப்ப இரவு வணக்கத்தை நீங்க எடுத்தீங்கடா, இரவு வணக்கத்தை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? ஈமானோடு, அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்தவராக நாம் இரவு தொழுகையை நாம் அமைத்துக் கொள்ளும் போது முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எனவே அருமையான சகோதரர்களே, அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ரமதானுடைய காலத்தில் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான், நாம் பாக்கியவான்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் தவிர்ந்திருக்க வேண்டிய முக்கியமான சில விடயங்கள் இருக்கின்றன. நாம் தவிர்ந்திருக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. அதுல நாங்க கவனம் எடுக்க வேண்டும். நாம் பாக்கியவான்களாக வெற்றியாளர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் அப்ப தவிர்க்க வேண்டிய விடயங்கள் என் அருமையான சகோதரர்களே, அது சஹரோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன, ரமதானுடைய பகல் காலங்களோடு தொடர்பட்ட விடயங்கள் இருக்கின்றன, நோன்பு திறக்கும் போது உள்ள விடயங்கள் இருக்கின்றன, இரவு காலங்களோடு தொடர்பட்ட விடயங்கள் இருக்கின்றன. இவைகளை எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்ப நாங்க தவிர்ந்திருக்க வேண்டிய விடயங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப சஹருடைய நேரம். இப்ப சஹருடைய நேரம் என்பது என் அருமையான சகோதரர்களே மிக சிறப்புக்குரிய நேரம். நாங்க குர்ஆன்ல இருந்து படித்திருக்கிறோம். அல்லாஹ் சஹருடைய நேரத்தை எதற்கு சிறப்பான நேரம் என்று சொல்கிறான்? பாவ மன்னிப்பு, ஒருவர் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு, இஸ்திக்ஃபார் செய்வதற்கு மிகச்சிறந்த நேரமாக சஹருடைய நேரம் இருக்கிறது. வேற எதற்கு அது சிறந்த நேரம்? வேற எதற்கு அது சிறந்த நேரம்? துஆவுக்கு, பிரார்த்தனைக்கு அது மிக சிறப்பான நேரம், துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரம். அதே போன்று தொழுவதற்கு மிக சிறப்பான நேரம். அந்த நேரத்தில் தொழக்கூடிய தொழுகைகளுக்கு மலக்குகள் வருகை தருகிறார்கள், மலக்குகள் சாட்சியாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நேரம் தான் அந்த நேரம். ஏனைய காலங்களில் நாம் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துறோமோ இல்லையோ தெரியாது. ரமதானுடைய காலத்தில் அருமை நாம் அனைவரும் விழித்திருக்கிறோம், நாம் அனைவரும் அந்த நேரத்திலே விழித்திருக்கிறோம். எனவே
இன்று பலருடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அதாவது சஹருடைய அந்த உணவை வகை வகையாக தயார்படுத்துவதில் நிறைய பிஸியாக இருக்கிறாங்க, அதுல மூழ்கி இருக்கிறாங்க, இபாதத்துகளை அமல்களை மறந்து விடுகிறார்கள். அதிலும் குறிப்பாக பெண்களை என்ன செய்யறாங்க, சிலர் பாடாப்படுத்துவார்கள். புரியுது அவங்க சொல்றது? எனவே அவர்களும் இபாதத் செய்ய வேண்டும், அவர்களும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, எனவே சஹருடைய நேரம், இதை நாங்க மிக போக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? இபாதத்துக்கு. அந்த இடத்துல சஹர் செய்வது என்பது அது ஒரு சிறப்பான விஷயம், பரக்கத்துக்குரிய விஷயம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்களோட முழு கவனம் எதில் இருக்கக்கூடாது? அந்த சஹருடைய உணவுடைய விஷயத்துல மாத்திரம். அதுல நாம் என்ன செய்யறது, நமது கவனம் விடக்கூடாது. ஒரு ஹதீஸை பாருங்க என் அருமையான சகோதரர்களே. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது புகாரியில வரக்கூடிய செய்தி 576வது எண்ணில் வருகிறது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவங்க அதாவது நாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் சஹர் செய்தோம், அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹர் செய்தோம். சஹர் செய்துவிட்டு நாம் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்காக எழும்பினார்கள். அப்போது என்ன செய்தார்கள்? சஹாபாக்களும் தொழுகைக்காக எழுந்தார்கள். அந்த நேரத்திலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்படுகிறது, என் அருமையான சகோதரர்களே, அதாவது எவ்வளவு நேரம் அந்த சஹருக்கும் அந்த தொழுகைக்குரிய நேரத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தை பற்றி கேட்கிறார்கள். இந்த இடத்துல பாருங்க, சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களுடைய மனோநிலை எப்படி இருந்ததுன்னு பாருங்க. இப்ப நாங்க பெரும்பாலும் சஹரை பற்றி பேசினா என்ன சாப்பிட்டீங்க, என்ன சமைத்தீங்க, என்ன கறி இருந்துச்சு, இப்படித்தான் நமது கேள்விகள் இருக்கும் பெரும்பாலும். ஆனா அவங்களோட கேள்வி எதுவாக இருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சஹர் செய்து விட்டு தொழுகைக்கு அவர்கள் வந்தார்களே, அதற்குரிய நேரம் எவ்வளவு இடைப்பட்ட நேரம் இருந்தது அப்படி என்று சொல்லும் போது அந்த சஹாபி அவர்கள் சொல்கிறார்கள், 50 வசனங்கள் ஓதக்கூடிய நேரம். அப்ப குர்ஆனோடு எப்படிப்பட்ட தொடர்புடையவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார், குர்ஆன் எப்படி அவங்களோட வாழ்க்கையோடு தொடர்பட்டு இருக்கிறது. 50 வசனங்கள் ஓதக்கூடிய நேரம். இன்றைக்கு நாங்க 50 வசனங்கள் ஓதக்கூடிய நேரம் எவ்வளவு என்று நாம் கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா நமக்கு அவ்வளவு குர்ஆனோடு பரிச்சயம் இல்லை. புரியுது அவங்க சொல்றது? எனவே அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அப்ப இதுதான் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அந்த நோன்புடைய அந்த முறை, அந்த இபாதத் வணக்க வழிபாடுகள், அதை பற்றி தான் அவருடைய கேள்விகள் அமைந்திருந்தன என்பதை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, எனவே சஹருடைய விஷயத்துல நாங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது உணவை நாம் அளவோடு எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், சிலவங்க நினைக்கிறாங்க என்ன, பகல்ல சிலவங்க டயர்டா வேலை செய்யறவங்க இருப்பாங்க, சிரமப்பட்டு வேலை செய்யறவங்க இருப்பாங்க, அவர்கள் தேவையான அளவு உணவை எடுத்துக்கொள்வதான தப்பு கிடையாது, தவறு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலைக்கு ஏற்ப அவங்க உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா நாங்க உணவை எடுக்கக்கூடிய அந்த பழக்கம் என்பது இபாதத்துல சோர்வு ஏற்படுத்தக்கூடாது. புரியுது அவங்க சொல்றது? இபாதத் எந்த அளவுக்குண்டா, ஃபஜ்ரை தொழ முடியாத அளவுக்கு ஒருவருக்கு என்ன செய்யுது, அந்த உணவு தொண்டைக்கு வர அளவுக்கு அவர் உணவு எடுக்க கூடாது. புரியுது? அப்ப எனவே நாம் அது நமக்கு என்ன செய்யும், இபாதத்துல இடைஞ்சலாக இடையூறாக இருக்கும். அப்ப இதுல நாங்க கவனம் எடுக்க வேண்டும். உணவை நாம் அளவோடு எடுத்துக்கொள்வது. சொன்னாங்க நீங்க சஹர் செய்யுங்கள், நிச்சயமாக சஹருடைய உணவில் பரக்கத்து இருக்கிறது. அடுத்து எமது நோன்புக்கும் வேதக்காருடைய நோன்புக்கும் மத்தியுள்ள வேறுபாடு என்ன, வித்தியாசம்? சஹர் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப சஹரில் பரக்கத்து இருக்கிறது. அல்லாஹ் நிச்சயமாக பரக்கத்தை வைத்து, ஒருவர் ஒரு மிடர் தண்ணீரை குடித்தாலும் நிச்சயமா அல்லாஹ் அதில் பரக்கத்து வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமினுடைய சஹரிலே மிக சிறந்தது பேரித்த பழம் என்றார். இப்ப பேரித்த பழத்தை ஒரு சஹர்ல எடுக்கிறதும் ஒரு சுன்னா, அது ஹதீஸ்ல ஆர்வப்படுத்தி வந்திருப்பதை பார்க்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, அதே போன்று சஹருடைய நேரத்தை அடுத்த என்ன பாத்தீங்கன்னா, சில நிறைய மார்க்க பயான் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படும். இப்ப சிலர் என்ன செய்யறாங்க, அந்த மார்க்க பயான் நிகழ்ச்சியிலே தான் சொல்லுவாங்க, நீங்க சஹர்ல என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க, துவா செய்யுங்க, பிரார்த்திங்க. அதுக்கு நேரம் கொடுக்க வேணுமா இல்லையா? எனவே அது எதற்குரிய நேரம் என்றால், அது நாம் அந்த முக்கியமான இபாதத்துகள்ல ஈடுபட வேண்டிய நேரம், உரைகளை கேட்கக்கூடிய ஒரு நேரம் அல்ல. அந்த இடத்துல நாங்க தொழுகையில் ஈடுபடுவது, பிரார்த்தனைகள் ஈடுபடுவது, பாவ மன்னிப்பில் ஈடுபடுவது போன்ற இபாதத்துகளுக்குரிய மிக முக்கியமான நேரம். எனவே அருமையான சிலருடைய சஹரை பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் நோன்பு இருக்கிறாங்க, ஆனா சஹர் கிடையாது, சிலருக்கு ஃபஜ்ரும் கிடையாது, இப்படி சிலர் நோன்புக்கிறாங்க. இந்த நோன்பு ஒரு தொழாம நோன்பு இருப்பார் என்று சொன்னால்,
அந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்ற அளவுக்கு மார்க்க தீர்ப்புகள் இருக்கின்றன. என தொழுகையை விட்டுவன் காஃபிர் என்ற அந்த ஹதீஸின் அடிப்படையில். எனவே ஒருவன் தொழுகையை விட்டு நோன்பை மாத்திரம் நோட்பானாக இருந்தால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை. ஹதீஸ்ல பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் தரக ஸலாத்தல் அஸ்ர ஃபகத் ஹபித அமலுஹு. யார் அசருடைய தொழுகையை விடுகிறானோ அவனுடைய அன்றைய நாளுடைய அமல்கள் பாழாகி விடுகின்றன. அப்ப நோன்பு இன்க்ளூடா இல்லையா? நோன்பு அதுல இன்க்ளூடா இல்லையா? அப்ப ஒருவன் அசருடைய தொழுகையை விடும் போது அவனது அமல்கள் பாழாகி விடுகின்றன என்பது ஆதாரபூர்வமான ஹதீஸ். எனவே நறுமையான சகோதரர்களே, தொழுகையை ஒருவன் விட்டு நோன்பை நோக்க ஆரம்பிப்பான் என்று சொன்னால், நோன்பை மாத்திரம் நோட்பானாக இருந்தால் அது நிச்சயமாக அவன் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர. எனவே நமது நோன்புகள் நம்மில் நிச்சயமாக மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நாங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள், தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள். அதே போன்று நாங்க சஹருடைய நேரத்தில் நியத்தை உள்ளத்தால் தான் வைக்க வேண்டும். நவைத்து சௌமகதின் அதா என்று வார்த்தைகளால் சொல்லக்கூடிய ஒரு முறை நபி அவங்க சொல்லித்தரல. இது ஒரு பிதஅத், நபி அவங்க காட்டித்தராத ஒரு வழிமுறை. ஏன்னா இபாதத்தை ஆரம்பிக்கும் போதே நபி அவங்க காட்டித்தராத ஒரு வழிமுறையை கொண்டு நாங்க ஆரம்பிக்க கூடாது. உள்ளத்தால் நாம் நியத்து வைக்க வேண்டும். அந்த கடமையான நோன்பை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுவதாக நாங்கள் உள்ளத்தால் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர நாம் வாயால் மொழியக்கூடிய ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தரவில்லை. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நறுமையான அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அதான் கேட்டால் நாம் உண்ணுவது பருகுவதெல்லாம் நிறுத்திவிட வேண்டும். தெளிவா குர்ஆனுடைய வசனம் வருகிறது, ஹதீஸும் வருகிறது. எனவே ஃபஜ்ருடைய அதானை கேட்கிறோமா, உண்ணுவது பருகுவது அனைத்தும் இல்லற உறவு உட்பட இந்த அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும். எனவே அதானுக்கு பிறகு நன்றாக தெரியும், அதான் சொல்லப்பட்டு விட்டது என்று தெரிந்த பிறகு ஒருவர் தண்ணீரை அருந்துவாராக இருந்தால் அவர் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும். தெரியாம ஒருத்தர் அருந்திதார்னா வேற விஷயம், நேரத்தை பத்தி தெரியாம. எனவே இந்த விடயங்கள் இந்த சஹரோடு சம்பந்தப்படுத்தி இந்த இடத்துல நாம் தவறுகள் நிகழாமல் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி. அடுத்த அருமையான சகோதரர்களே, ரமதானுடைய பகல் காலங்கள். ரமதானுடைய பகல் காலங்கள் நோன்போடு இருக்கிறோம். ஒரு நோன்பாளிக்குரிய மிகப்பெரிய சிறப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு ஹதீஸ் என்ன, நோன்பாளியுடைய துவா மறுக்கப்பட மாட்டார், மூவருடைய துவா மறுக்கப்பட மாட்டார் என்ற ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நோன்பாளியின் துவா மறுக்கப்பட மாட்டார். எனவே ஒரு நோன்பாளி துஆக்கள்ல பிரார்த்தனைகள்ல அதிகம் கவனம் எடுக்க வேண்டும். நீங்க சூரத்துல் பக்ராவை எடுத்து படிச்சு பாருங்க, நோன்புடைய சட்டங்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்கள், நோன்புடைய சட்டங்களை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள்ல தான் எந்த வசனம் வரும்? எந்த வசனம் சொல்லுங்க பாப்போம். நோன்புடைய வசனங்கள் சொல்லப்படுகின்ற அந்த வசனங்களோடு சேர்த்து வரக்கூடிய வசனம் வைதா சஅலக இபாதி. இந்த வசனம் வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். நீங்க இந்த வசனம், இந்த நோன்புடைய சட்டங்களை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல வரக்கூடிய வசனம், அல்லாஹ் சொல்கிறான், என்னை பற்றி எனது அடியார்கள் நபியே உம்மிடம் கேட்டார், உம்மிடம் கேட்டார். நீங்க குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நபியே உம்மிடம் கேட்டால் குல் என்று அல்லாஹ் சொல்வான். எஸ் அலூனக அனில் அஹில்லா, பிறையை பற்றி மக்கள் உங்களிடம் கேட்கிறார்கள், குல் நபியே சொல்லுங்கள், குல் நபியே சொல்லுங்கள். நிறைய இடங்கள்ல நீங்க குல் என்ற வார்த்தை சேர்த்து பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல குல்ல நீங்க பார்க்க முடியாது. வைதா சஅலக இபாதி, எனது அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் குல் அங்க வராது. ஃபஇன்னி கரீப், ஃபஇன்னி கரீப், நான் மிக அருகில் சமீபமாக இருக்கிறேன். உஜி பாருங்க எவ்வளவு அந்த வசனம் நுணுக்கத்தை பாருங்க. உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், அவர்கள் பிரார்த்தித்தால் நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன், அவர்களது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வேன். ஃபல்யஸ்தஜீபு லி, அவர்கள் என்னிடமே பிரார்த்திக்கட்டும். வல்யுமினு பி, அவர்கள் என்னையே நம்பிக்கை கொள்ளட்டும். என்றால் என்ன அர்த்தம்? துஆவை கேட்கும் போது உறுதியான ஈமானோடு கேட்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் எனது துஆவை ஏற்றுக்கொள்வான் என்ற உறுதியோடு பிரார்த்திக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். பாருங்க சுப்ஹானல்லாஹ். அவர் இங்க இந்த வசனத்தை அறிஞர்கள் கொண்டு வந்து என்ன சொல்றாங்கடா, அதாவது ஒரு நோன்பாளியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கு இந்த வசனத்தை மிக பெரும் ஆதாரமாக கொண்டு வருவார்கள். அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் நோன்புடைய பகல் காலங்களை பொறுத்தவரையில சிலவங்க எதுல பேணுதலாக இருக்கிறாங்க, நல்ல விஷயம் தான் இது. நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்கள், புரியுதா சொல்றது, நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்கள், அவைகள்ல எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறான், மிக கவனமாக இருக்கிறான். நிறைய கேள்வி கேட்பாங்க, எச்சிலை விழுங்கினால் நோன்பு முறியுமா,
என்று கேட்பார்கள். ஏன் அந்த அளவு நோன்பு முறிந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பாங்க. ஆனால் என் அருமை சகோதரர்களே, அடுத்த பாதியை பார்த்தீங்கன்னு சொன்னா எச்சிலை கூட துப்பக்கூடியவர்கள் தாராளமாக புறம் பேசுவார்கள். தாராளமா என்ன செய்வாங்க? புறம் பேசுவார்கள், பொய் பேசுவார்கள். நோன்போடு இருந்து கொண்டு பொய் பேசுவார்கள், புறம் பேசுவார்கள், கோல் சொல்வார்கள். இது நோன்புடைய நன்மைகளை குறைக்கக்கூடியது. அருமை சொல், நோன்புடைய நன்மைகளை குறைக்கக்கூடியது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நோன்பு முறியும் என்றெல்லாம் மார்க்க தீர்ப்பு சொன்ன அறிஞர்கள் உண்டு. இதுல நாங்க கவனமாக இருக்க வேண்டும். எனவே இந்த விஷயங்கள் நமது நாவை நாங்க பேணுவது என்பது உண்ணுவது பருகுவது என்ற விஷயத்தில் மாத்திரம் அல்ல. அதாவது நாம் பொய்யை பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பிறரை பற்றி பேசக்கூடாது. அது என்ன செய்யும்? அந்த அமல்ல உயிரோட்டத்தை இல்லாமலாக்கும். நோன்புடைய அந்த உயிரோட்டத்தை இல்லாமலாக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? மல்லம் யத கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அன் யதஅ தஅமஹு வ ஷராபஹு. யார் பொய்யை பேசுவதை விடவில்லையோ, பொய்யாக நடந்து கொள்வதை விடவில்லையோ, அவர்கள் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. எனவே அருமையான சகோதரர்களே, இதுல இந்த விடயத்தை நாங்கள் கவனத்துல எடுப்பதோடு, எனவே ஒரு இபாதத், ஒரு அமலை செய்கின்ற போது அந்த அமலை நாம் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், அதனுடைய நிறைவான கூலி நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தில் அந்த அமலை பாழ்படுத்துகின்ற எந்த ஒரு விடயத்திலும் நாம் ஈடுபட்டு விடாமல், நாங்கள் இன்று இருக்கக்கூடிய காலத்துல அதாவது நாம் நமது கையில தான் இருக்கிறது, நாம் தேடி செல்லவில்லை என்கின்ற அளவுக்கு நமது கையில் இருக்கிறது. எனவே நமது பார்வைகள் பேணப்பட வேண்டும், நமது பார்வைகளை நாம் தாழ்த்த வேண்டும். தடுக்கப்பட்டவைகளை நாம் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. என ஷஹுவத்துகளை பொறுத்தவரையில ஷஹுவத்தையும் அல்லாஹ்வுக்காக யார் கட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள் ஹதீஸ்ல வருது, அவங்களுக்கு தான் அந்த நோன்புக்குரிய நிறைவான கூலி இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, அதாவது நமது பார்வைகள் பேணப்பட வேண்டும். அதே போன்று நமது கேள்விகள், நாம் இசையை கேட்கக்கூடாது, தடுக்கப்பட்டவைகளை கேட்கக்கூடாது. நாம் நமது காதுகளை பேணிக் கொள்ள வேண்டும், நமது உறுப்புகளை பேணிக் கொள்ள வேண்டும். இவ்வாறாக நமது நோன்பு அமைகின்ற போதுதான் அது நிறைவானதாக ஒரு மாற்றத்தை நமக்குள் ஏற்படுத்தக்கூடிய நோன்பாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அதாவது ஒரு முஹாசபா இருக்க வேண்டும். முஹாசபானா என்ன? சுய பரிசோதனை. இப்ப நாங்க அந்த இபாதத்தை செய்கிறோம், இபாதத்தை நாம் செய்து முடித்த பிறகு நாம் ஒரு சுய பரிசோதனை. இன்றைய நோன்பில் நான் ஏதாவது பாவம் செய்து விட்டேனா, நோன்போடு இருக்கும் நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா என்று நாம் நம்மை ஒரு முஹாசபா, ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை பாருங்க, ஒரு அற்புதமான செய்தி. இது புகாரில வருகிறது, 1275 வருகிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபியுடைய சிறப்பு என்ன? இந்த சஹாபியுடைய சிறப்பு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள்ல ஒருவர், 10 நபித்தோழர்கள்ல ஒருவர். இவர் மிக பெரும் சிறப்புகள் இவருக்கு இருக்கிறது, இந்த நபித்தோழருக்கு. என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் நோன்போடு இருக்கிறார்கள். நோன்போடு இருக்கின்ற போது என் அருமை அவர்களுக்கு முன்னால் உணவை கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. உணவு கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. என் அருமை சகோதரர்களே, அந்த நேரத்திலே அவர்கள் அழுகின்றார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கப்பட்ட போது சொல்கிறார்கள், என் அருமையான சகோதரர்களே, முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்டார், உஹதுல ஷஹீதாக்கப்பட்டார், அவர் என்னை விட சிறந்தவர் என்றாங்க. இவ்வளவு பெரிய சஹாபி, ஒரு சிறந்த சஹாபி சொல்கிறார், அவர் என்னை விட சிறப்புக்குரியவர். என அவர் கஃனிடப்படுகின்ற போது அவருக்கு அந்த கஃன் போதியதாக இருக்கவில்லை, போதுமானதாக இருக்கவில்லை. தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடும் போது தலை தெரிகிறது. அவரது தலை மூடப்பட்டு இலை தலைகளால் தான் கால்கள் மூடப்பட்டன. அவ்வாறுதான் அவர் அடக்கப்பட்டார் சொல்கிறார்கள். ஹம்சா கொல்லப்பட்டார் ரலியல்லாஹு அன்ஹு, உஹதில் ஷஹீதாக்கப்பட்டார். அவர் என்னை விட சிறந்தவர் என்று சொல்றாங்க. பாருங்க சஹாபாக்கள் அவங்களுடைய நிலை. இன்று நாங்க கொஞ்சம் அமலை செஞ்சிட்டோம்னா என்ன செய்யறோம்? நாம் தான் எல்லோரை விட சிறந்தவர் என்று ஒரு மனோநிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். அருமையான சகோதரர், அந்த சஹாபாக்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று பாருங்கள். அவங்க சொல்றாங்க, அதுக்கு பிறகு அருமையான சகோதரர்களே, அதாவது அவர்கள் இந்த உலகத்தை அனுபவிக்காமலே இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்து சென்று விட்டார்கள். நாம் செய்த அமல்களுக்கு நமக்கு உலகத்திலே அதற்குரிய பிரதிபலன்கள் வழங்கப்பட்டு மறுமையில் நமக்கு ஒன்றும் கிடைக்காமல் போய்விடுமோ என்று நான் பயப்பட்டு அழுகின்றேன் என்று சொல்கிறார். இப்போ நாங்கள் இன்னைக்கு வகை வகையான உணவுகளை எல்லாம் வைத்து நாம் இஃப்தார் செய்கிறோம். நமக்கு இந்த உணர்வு வருதா? நினைச்சு பாருங்க. அவங்க பயப்படுறாங்க.
அந்த உணவுகள் முன்னால் இருக்கிற போது நமக்கு உலகத்திலே நாம் செய்த அமல்களுக்கு நமக்கு பிரதிபலன்கள் வழங்கப்பட்டு மறுமையில் நாம் வெறும் கையாக நிற்க வேண்டி வருமோ என்று அழுகின்றார். அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இன்று நமக்கு முன்னால் எவ்வளவு வகை வகையான உணவுகள் இருக்கின்றன. நாம் உண்மையில் இந்த அருளை நினைத்து பார்க்கிறோமா? இந்த நியமத்தை எண்ணி பார்க்கிறோமா? இப்படி சஹாபாக்கள் சுய பரிசோதனை செய்த போன்று ஒரு சுய பரிசோதனை நாம் செய்கிறோமா? எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில சுப்ஹானல்லாஹ், இந்த நோன்பு நமக்கு தரக்கூடிய ஒரு மாபெரும் பயிற்சி தான் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக மாற வேண்டும். ஏன்? நாம் பசியை உணர்கிறோம், தாகத்தை உணர்கிறோம், அதனுடைய வேதனை உணர்கிறோம். அப்போது உணவுடைய பெருமதி நமக்கு தெரிகிறது, தண்ணீருடைய பெருமதி தெரிகிறது. அருமைய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் தந்த அந்த நியமத்துகளுக்கு நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டும், நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு நாம் ரமதானுடைய ஒவ்வொரு நாளிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் இந்த நாள்ல நான் செய்த கூடுதலாக செய்த அமல்கள் என்ன, இபாதத்துகள் என்ன, என்னால் நடந்த தவறுகள் பிழைகள் என்ன, இப்படி நமது நாவை பேணக்கூடியவர்களாக எந்த அளவுக்கு நாங்கள் நாவை பேண வேண்டும்? அப்படி அவங்க எந்த அளவுக்கு சொல்லித்தராங்க? உங்களோடு சண்டையிட வந்தால் நீங்கள் சொல்ல வேண்டியது 2 வார்த்தை தான், இன்னி சாயிம். உங்களோடு ஒருவன் பிரச்சனைக்கு வருகிறான், அப்படி பிரச்சனைக்கு வரும்போது நாம் சொல்ல வேண்டியது 2 வார்த்தை, சுப்ஹானல்லாஹ். நாம் எதிர்த்து பேசக்கூடாது. அவன் கீழிறங்கி என்னை ஏசுகிறான், திட்டுகிறான் என்பதற்கு நாம் அதைவிட கீழிறங்க கூடாது. நாம் தரம் தாழ்ந்து சென்று விடக் கூடாது. மாறாக நாம் செய்ய வேண்டிய விடயம் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியது, இன்னி சாயிம், நான் ஒரு நோன்பாளி என்று 2 முறை சொல்லுங்கள். நான் ஒரு நோன்பாளி என்று 2 முறை சொல்லுங்கள். ஏன் இந்த வழிகாட்டல்? ஏன்? நாம் அந்த நோன்பில் அதனுடைய முழுமையான கூலியை பெற வேண்டும். நாம் கூலியை இழந்து விடக்கூடாது. நாம் திருப்பி பேசி நமது அந்த நோன்புடைய கூலியை நாம் பால்படுத்தி விடக்கூடாது. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க. அதனாலதான் ரமலானுடைய மாதத்தை எப்படி ஹதீஸ் வருது? ஷஹ்ரு சப்ர் என்று வருது. எப்படி வருது? ஷஹ்ரு சப்ர். அப்படி என்ன? பொறுமையின் மாதம், பொறுமையின் மாதம். என் அருமையான சகோதரர்களே, நான் இப்போது சொல்லக்கூடிய இந்த சில செய்திகளை கொஞ்சம் நிதானமாக கவனிங்க, நிதானமாக இந்த செய்திகளை கேளுங்க. என் அருமையான சகோதரர்களே, அதாவது உண்மையில் முவஃபகூன், அல்லாஹுடைய தௌஃபீகை பெற்றவர்கள், பாக்கியவான்கள் யார் என்பதை பற்றிய இந்த அடையாளப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல என் அருமை சகோதரர்களே, அதாவது அவர்கள் எப்படி என்று சொன்னால், இபாதத்துல வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட்டவர்களாக இருந்து கொண்டு அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். ஏன்னா சிலரை பார்ப்பீங்க, அவன் பாவம் செய்து கொண்டே இருப்பான், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேட மாட்டான், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட மாட்டான். அவனுக்கு ரமலானுடைய புனிதத்துவம் கூட அவனுக்கு தெரியாது, ரமலானுடைய புனிதத்துவத்தை கூட அவன் உணராமல் பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பான். ஆனால் உண்மையாக வெற்றியாளர்கள் யார் என்றால், அவர்கள் அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டே அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அருமை சகோதரர்களே, நாம் மிகப்பெரிய ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளணும். என்ன உறுதி? இந்த ரமலானுடைய 30 நாட்கள், நீங்க இந்த 30 நாட்களை நோன்பு இருந்தீங்கன்னா 300 நாட்கள் நோன்பு இருந்த நன்மை. சும்மையா? ஹதீஸ் எப்படி வருது? நீங்க 30 நாட்கள் நோன்பு நோற்றால் 300 நாட்கள் நோன்பு இருந்த நன்மை. எந்த ஹதீஸ் நமக்கு அது சொல்லுது? எந்த ஹதீஸ் சொல்லுது? ஷவ்வாலுடைய 6 நோன்புடைய ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அதுதானே சொல்றாங்க. யார் ரமலான் மாதம் நோன்பு இருந்து ஷவ்வாலுடைய 6 நோன்புகளையும் இருப்பாரோ அவர் அந்த வருடம் முழுவதும் நோன்பு நோற்றவரை போன்று. அப்ப நமக்கு 30 நோன்புகளுக்கு 300 நாளுடைய நன்மை கிடைக்கிறது என் அருமை சகோதரர்களே. அப்ப நாம் அதை பால்படுத்துவதா? அதனுடைய நிறைவான கூலியை பெற வேண்டும். நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். நமது உடல் உறுப்புகளை எல்லாம் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாவங்களை விட்டு வீணான காரியங்களின் பக்கம் சென்று விடக்கூடாது. வீணானவற்றின் பாவம் நாம் சென்று விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள, நமது உடல் உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நிறைவான கூலியை பெற வேண்டும். உயிரோட்டம் உள்ள நோன்புகளாக நமது நோன்புகளை நாம் ஆக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் மிக முக்கியமான நேரம் நோன்பு திறக்கக்கூடிய நேரம். நோன்பு திறக்கக்கூடிய நேரம். இந்த நேரம் என் அருமையான சகோதரர்களே, இந்த நேரத்தில் முதல் விடயமாக
அதாவது சூரியன் மறைந்து விட்டால், மகரிபுக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டால் நாம் நோன்பை திறந்து விட வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தும் காலமெல்லாம் மக்கள் ஹைரில் நலவில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே சூரியன் மறைந்து விட்டால், அதான் சொல்லப்பட்டு விட்டால் முதல் விஷயம் நோன்பை திறப்பது. ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் என்பது இந்த இடத்தில் எப்படி என்றால், இன்னொரு 10 நிமிஷம் நாங்க கூட இருந்தா நன்மை கிடைக்கும் என்பது அல்ல. அந்த இடத்தில் நாம் அல்லாஹ்வுடைய எப்படி ஃபஜ்ருடைய அதானை கேட்கும் போது நிறுத்த வேண்டுமோ, ஃபஜ்ருடைய அதானை கேட்கும் போது நிறுத்த வேண்டுமோ, மக்ரிபுடைய அதானை கேட்கும் போது திறந்து விட வேண்டும். ஏன்னா இதுதான் இபாதத். இதுதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல். இதுதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல். இதுதான். எனவே அதிக பிரசங்கித்தனம் கூடாது. என்ன, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கூடுதலாக என்ன செய்கிறேன், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை பிற்படுத்துகிறேன் என்றால் அது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதா? இல்லை. கட்டுப்படுதல் என்பது அல்லாஹ் எத்தனை மணிக்கு அதை நிறைவு செய்ய சொன்னான், நாம் நிறைவு செய்த முதல் காரியம் அதுவாக இருக்க வேண்டும். பெண்கள் சகோதரிகள் இதுல கவனம் எடுக்கணும். நிறைய பேர் அந்த நேரத்தில் பெண்கள் சகோதரிகள் இதுல தாமதப்படுத்துவாங்க. அப்படி அல்ல, அது முதல் விடயமாக இருக்க வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் உணவை எடுத்துக்கொள்கின்ற போது நாம் அளவோடு உணவை எடுத்துக்கொள்ளுதல். ஏன்னா நமக்கு ஃபஜ்ருடைய அதான் வரை நமக்கு அனுமதி உண்டு சாப்பிடுவதற்கு. ஏன்னா நாங்கள் கூடுதலாக அந்த நேரத்தில் உணவை எடுத்துக்கொண்டோம் என்றால் என்ன செய்யும், அது இபாதத்துக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாங்க ரமதான்ல ஆரம்பத்துல ஒரு உறுதி எடுக்கிறோம். என்ன உறுதி எடுக்கிறோம்? இந்த ரமதான் முழுவதும் நான் நல்ல முறையில் இரவு வணக்கத்தில் ஈடுபட வேண்டும் என்ற உறுதி எடுக்கிறோமா? அந்த உறுதியை நாங்க தளரச் செய்யக்கூடாது. தளர செய்கின்ற முக்கியமான இடம்தான் அதிகமாக உணவை எடுத்துக்கொள்ளுது. உணவை நீங்க அதிகம் எடுத்துட்டீங்கன்னா அடுத்து என்ன வரும்? சோர்வு வரும். சோர்வு அடுத்து தூக்கம் வரும். எனவே இரவு வணக்கத்தை உங்களுக்கு சரியாக செய்ய முடியாது. அதனால் அதை நீங்க உற்சாகமாக செய்யக்கூடிய அளவுக்குத்தான் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க ஒரு நாள் அந்த ஆர்வத்தை விட்டீங்கண்டா அப்படியே என்ன செஞ்சிருவோம், பழையபடி அடுத்த நாள் பார்ப்போம் அடுத்த நாள் பார்ப்போம் இப்படியே விடுபட்டு போயிடும். அதுக்கு பிறகு கடைசியில மறுபடியும் முடிவு செய்யறது என்ன, அடுத்த வருஷம் ரமதான்ல பார்க்கலாம் என்ற மாதிரி வந்துடும். அப்படி இல்லாமல், அதாவது ஒரு நாள் தொய்வு வந்து விட்டாலும் அடுத்த நாள் நாம் என்ன செய்ய வேண்டும், உறுதியாகி விட வேண்டும். நாம் இடமளித்து விடக்கூடாது சோர்வுகளுக்கு. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே அருமையான சகோதரர்களே, இதுல நீங்க நன்றாக கவனம் எடுக்க வேண்டும். இந்த விஷயத்துல உணவுடைய விஷயத்தை நாங்க மிக நமக்கு தேவையான, அதுக்கு பிறகு நாங்க இபாதத்துக்கு பிறகு நாம் என்ன செய்யலாம், உணவை எடுத்துக்கொள்ளலாம். அவை இரவு வணக்கம் மிக முக்கியமானது, இரவு தொழுகை மிக முக்கியமானது. இதுல நீங்க என்ன செய்யுங்க, கவனம் எடுங்க. அடுத்த நறுமையான சகோதரர்களே, இபாதத்துகள்ல சோர்வு வரும்போது, நீங்க இரவுல இபாதத் செய்றீங்க, இபாதத் செய்யும் போது இபாதத்துல சோர்வு வரும்போது சோர்வோடு நீங்க போராடக்கூடாது. சோர்வோடு என்ன செய்யக்கூடாது, போராடு. இப்ப நீங்க தொழுது கொண்டு இருக்கிறீங்க, தொழுகையில உங்களுக்கு சோர்வு வருதா, இன்னொரு இபாதத்துக்கு மாறுங்க. என்ன செய்யுங்க, குர்ஆன் எடுத்து ஓதுங்க, அல்லது 2 கைகளை ஏந்தி அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க, அல்லது தனிமையில இருந்து அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடிங்க. அது நாளை மறுமையில மிகப்பெரிய அந்தஸ்துக்குரிய இபாதத் அது. எனவே ஒரே இபாதத்துல உங்களுக்கு சோர்வு வரும் போது அதிலே போராடாமல் என்ன செய்யுங்க, அடுத்த ஒரு இபாதத்துக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். குர்ஆனை ஓதுவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, பிரார்த்தனை செய்வது, இப்படி நீங்க இபாதத்துகளை மாற்றிக்கொள்ளுங்கள். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஏனென்று சொன்னால் சோர்வோடு நாங்க போராடும் போது தோல்வி அடையலாம். எனவே இபாதத்துகளை இப்படி நமக்கு மார்க்கம் பல இபாதத்துகளை சொல்லித்தரு. இப்படி இபாதத்தை நாம் மாற்றி மாற்றி செய்தல். அடுத்து என்ன, நமது ஆர்வத்தை நாங்க என்ன செய்ய வேணும், கட்டுப்படுத்த வேண்டும். நமது ஆர்வத்தை நாங்க மேனேஜ் பண்ண வேண்டும். ஆர்வத்தை நாங்க ஒரே அடியாக கொட்டிட்டோம்டா என்ன செஞ்சிருவோம், காணா போயிடுவோம். அப்ப ஆர்வத்தை எப்படி மேனேஜ் பண்றது என்று சொன்னால், இப்ப ரசூலுல்லாஹ் பார்க்கிறோம், இரவு தொழுகைக்கு எழுந்தால் நபி அவங்க முதல்ல என்ன செய்வார்களாம், சுருக்கமாக 2 ரக்காத் தொழுவாங்க. சுருக்கமாக 2 ரக்காத் தொழுது விட்டுத்தான் நீண்ட ரக்காத்துகளை தொழ ஆரம்பிப்பாங்க. அப்ப இது போன்று நாம் ஒரே அடியாக நமக்கு வரக்கூடிய ஆர்வத்தை அப்படியே கொட்டி காணாமல் போகக்கூடாது. என்ன செய்யறது, ஆர்வத்தை நாம் மேனேஜ் பண்ணுவது. இது நாங்க மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். நாங்கள் குர்ஆனை நமக்கு எவ்வளவு ஓதலாம், குர்ஆனை எவ்வளவு ஓத முடியுமோ நாம் அவ்வளவு ஓதுவது. ஆனா கூடுதலாக நாம் முயற்சிக்க வேண்டும். அதுல மாற்று கருத்து. இது 30 நாட்கள் மிக வேகமாக நம்மை விட்டு விடைபெற்று சென்றுவிடும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இதுல நாம் என்ன செய்ய வேண்டும், கவனம் எடுக்க வேண்டும். அப்ப எனவே இரவு நேரம் மிக முக்கியமானது ஒரு மூமினுடைய வாழ்வில். அதிலும் ரமதானுடைய இரவு காலங்கள் என்பது மிக மிக சிறப்புக்குரியவைகள். எனவே அந்த இரவுகள்ல
நல்ல முறையில் இபாதத்தில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அடுத்து என் அருமை சகோதரர்களே, மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? அதாவது ஆகுமாக்கப்பட்ட விடயங்கள். சொல்லுங்க, ஆகுமாக்கப்பட்ட விடயங்கள் என்ன? ஆகுமாக்கப்பட்ட விடயங்கள் இப்ப எப்படின்னா, அதாவது எப்படி ஒரு சிந்தனை வந்து எங்களுக்குள்ள வரும் என்றால், ஒரு சிந்தனை வந்து அதாவது நம்மோடு உள்ள ஷைத்தான், கரீன் என்ற ஷைத்தான் கட்டப்படுவதில்லை தானே. எனவே எப்படியான ஒரு சிந்தனையை போடுவான் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, அதாவது நீ வந்து ஹராத்தை செய்யவில்லை, நீ எதை செய்யல, தடுக்கப்பட்ட ஒன்றை நீ செய்யவில்லை, இது அனுமதிக்கப்பட்டது, நீ செய்யறது அனுமதிக்கப்பட்டதை செய்கிறாய். நீ போய் என்ன செய்யறது, பர்ச்சேசிங் பண்றது, ஷாப்பிங் போறது, அது செய்யறது, இது செய்யறது, இதென்ன இதுதான் கூடாத மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டதை செய்கிறாய் என்று ஒரு சிந்தனை வரும். அப்ப இப்படியான சிந்தனையை போட்டு எதை விட்டு தடுப்பான்? இபாதத்தை விட்டு, அமல்களை விட்டு தடுத்து கொண்டிருப்பான். எனவே இது போன்ற விஷயங்களின் அருமை சகோதரர்களே, நாம் ரமலானுடைய காலத்தில் இயன்றவரை குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் ஏதோ உண்ணுவதற்குரிய மாதம் போன்று இன்று ஆகிவிட்டது. ரமலான்ல செலவுகள் அதிகம் என்று மக்கள் பேசுகிறார்கள். அந்த அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அடுத்து இஃப்தார் என்ற விஷயங்கள் ஃபங்க்ஷன்களாக மாறி, அதுக்கு பல என்ன ஒரு நாள் 2 நாள் அதற்கென்றே அவங்களோட நேரங்களை கழித்து, இப்படி ஒவ்வொரு வீட்டில் மாறி மாறி இது ஃபங்க்ஷனாக மாறி, அதுக்குத்தான் நேரங்கள், உணவை சமைக்கிறது, ஏற்பாடு செய்யறது என்ற மாதிரி ஆகிவிட்டது. கவலையாக இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இபாதத்துக்குரிய மாதம், எந்த அளவு இவைகளை குறைக்க முடியுமோ அவ்வளவு நாம் குறைக்க வேண்டும். ஆகமாக்கப்பட்ட விடயத்தை குறைக்க வேண்டும். எது அமல்கள்ல முக்கியமான அதுல கவனம் செலுத்த வேண்டும். அமல்கள்ல எதுல கவனம் செலுத்த வேண்டும்? எந்த அமல் சிறந்த அமல், அதுல கவனம் எடுக்க வேண்டும். எந்த அளவு அமல் உயர்ந்த அமல், அதில் அப்படி கவனம் எடுக்க வேண்டிய ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த ரமலானில் வெற்றியாளர்களாக, பாக்கியவான்களாக மாற வேண்டும். அதற்கு உறுதியான நீயத்தோடு நாம் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து பிரார்த்தித்து ஒரு உறுதியோடு நாம் நுழைய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து கொண்டே இருக்கணும், யா அல்லாஹ் நீ எனக்கு இதற்கு அருள் பாலிப்பாயாக, நீ எனக்கு இதற்கு தௌஃபீக் செய்வாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான், அருள் பாலிப்பான். நறுமையான சகோதரர்களே, அன்று ஒரு செய்தியை நான் அன்று கூட சொன்னேன். அதாவது ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லா சொல்கிறார்கள், ஆப்பிரிக்காவுடைய ஒரு முக்கியமான இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு அழைப்பாளரை பற்றி ஒரு செய்தியை சொல்கிறார். அவரிடத்துல வந்து அவரது நண்பர் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்கிறார். அவர் என்ன, அதாவது ரமலானுக்காக நிறைய திட்டங்களை போட்டிருந்தார். ரமலானுக்கு இன்ன அமல்கள், இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும், இவ்வளவு தாவா பணிகளை செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் வகுத்து அதை தனது நண்பர்களோடும் பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆனால் ரமலான் வருவதற்கு முன்னரே அவர் மரணித்து விட்டார். ரமலான் வருவதற்கு முன்னரே அவர் மரணித்து விட்டார். அப்ப எனவே அவர் என்ன சொல்றாருண்டா, சுப்ஹானல்லாஹ், பாருங்க, அந்த நீயத்துகள், அந்த நோக்கங்கள் நிச்சயமாக அதற்கு அல்லாஹ்விடத்துல கூலி இருக்கிறது. நிச்சயமாக அதற்கு அல்லாஹ்விடத்துல கூலி இருக்கிறது. அவர் மரணித்து விட்டார். அவருடைய நோக்கம் என்ன? இந்த ரமலானை இப்படி திட்டமிட்டு நல்ல முறையில் நான் பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த திட்டங்களை வகுத்து ஏனையவர்களோடும் பகிர்ந்திருந்தார். ஆனா அவர் ரமலானில் நுழைவதற்கு முன்னரே மரணித்து விடுகிறார். எனவே நறுமை சகோதரர்களே, உண்மையாக நல்ல நோக்கங்கள், நல்ல நீயத்துகள் நமக்குள் இருக்கின்ற போது, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள் தனது மகன் அப்துல்லாவுக்கு சொல்வார்கள், மகனே, நீ என்ன செய், நல்லவைகளை நீ நியத்து வை, நல்லவைகளை நீ நியத்து வை, அது உனக்கு என்ன செய்யும், அதை செய்த நன்மையை பெற்றுத்தரும். எனவே நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் நியத்து வைக்கிறோம். நாங்கள் நியத்து வைக்கவே தயாரில்லைண்டா, இல்லைங்களா? நாம் அதற்கு நல்ல விஷயங்களுக்கு நியத்தே வைக்க தயாரில்லை என்றால் எப்படி தௌஃபீக் வரும்? நான் குர்ஆனை இத்தனை முறை நிறைவு செய்வேன், நான் இவ்வளவு சதக்கா செய்வேன், தர்மம் செய்வேன், நான் இவ்வளவு நன்மைகளில் ஈடுபடுவேன் என்ற ஒரு ஆர்வம், உறுதி நமக்குள் வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த வழிகளை எளிதாக்குவோம். நாம் நமது எண்ணங்களாலே அதற்கு தயாரில்லை என்றால். எனவே நறுமையான சகோதரர்களே, இவைகளிலே நாம் கவனம் எடுப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.